வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தேதி 16/12/2024 கிழமை திங்கக்கிழமை, மார்கழி 1, திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கி மார்கழி திருவாதிரைங்கிறது ரொம்ப விசேஷம். இன்று தேய்பிறை பிரதமை பகல் 1:32 வரை, அதுக்கப்புறமா த்விதியை சித்த அமிர்த யோகம். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மார்கழி 30 நாட்களும் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். 12 மாதங்கள்லேயே மார்கழி ரொம்ப உயர்வானதுன்னா, மார்கழி மாதம் கல்யாணம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுங்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்னங்கிறது நிறையா பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு நிறையா பேர் பதிலும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில விஷயங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமைங்கிறதுனால சொல்கிறேன். மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதங்கிறதுனால தான் ஆன்மீகத்துக்குனே அதை அர்ப்பணிக்கணும், கடவுள் சிந்தனையில் மட்டுமே அப்போ நம்ம முக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக மற்ற எதுவும் சுகபோக விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. மற்றபடி மார்கழி பீடை மாதங்கிறதே பெரிய தவறு. அது ரொம்ப நல்ல அருமையான மாதம். நல்ல விஷயங்கள் அதில் பண்ணலாம். நல்ல விஷயங்கள் அதில் பண்ணலாங்கிற பட்சத்தில் இருக்கிறதுலே எது சிறந்ததோ பெஸ்ட்டோ அதை பண்ணணும். கடவுளோட பேரை சொல்கிறத விட நல்ல விஷயம் வேறு ஏதாவது இருக்கா? கடவுளுடைய புகழை பாடுறதை விட வேறு ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? இல்லை. அப்போ கடவுளுக்குன்னு அதை டெடிகேட் பண்ணோங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் அந்த ஒரு டிசைனை பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். ராகு காலம் 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகை 1:30 முதல் 3, நல்ல நேரம் எனப்படும் சுப உரைகள் 12லிருந்து 2, 3லிருந்து 4, 6லிருந்து 9. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க, பகுதியை பார்ப்போம். ஐயா வணக்கம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறதே, இதன் விளக்கத்தை கூறுங்கள். திருச்சி ஆர் ஜெயச்சந்திரன். அதாவது தங்கம் வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக பண்ணாலே அதுக்கு பலன் உண்டுங்கிறது தான் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். இப்போ சில பேர் ஆடம்பரமாக சில விஷயங்களை பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க. அவங்கவுங்க பணம், அவங்கவுங்க உரிமை. நம்ம சின்ன விஷயங்களே போதும்னு நினைக்கிறது ஒரு உயர்ந்த எண்ணம் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனால் அந்த சிம்பிளாக இருக்கிறதுலையே ஒரு கர்வம் வந்தால் அப்போ அதுக்கு யூஸே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் தானாக டிசைனில் வரணும். இன்னொன்று, ஆடம்பரத்துக்காக நம்மகிட்ட இல்லாத விஷயங்களை கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது கூடவே கூடாது. இப்போ 10,000 கோடி உங்களுக்கு சொத்து இருக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். காசா பணமாக நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ஏன் 10 லட்சம் கோடி சொத்து இருக்குன்னே வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சம் கோடி சொத்து மதிப்பில் நீங்கள் ஒரு 5,000 கோடி 10,000 கோடியை செலவு பண்ணி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணால் கூட உங்கள் மொத்த சேவிங்கில் ஒரு 1%. இப்போ 1 கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கிறவர் 10 லட்ச ரூபாய் செலவில் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாரா? அந்த மாதிரி. ஆனால் கைவசம் இருக்கிறதே 10 லட்சம் இருக்குது. கடன் வாங்கி 1 கோடிக்கு கல்யாணம் பண்ணால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் கடன் வாங்கி அகலக்கால் வச்சு நம்ம எதையும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், முடிஞ்ச அளவு எளிமையாக இருக்கணும். அதுதான் ஆன்மீகத்தோட உச்சநிலை. அதை வலியுறுத்துகிற விதமாக நிறையா பழமொழிகள் இருக்குது. அதில் இது ஒன்று முக்கியமானது. மகளுக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறது, மூல நட்சத்திரம் வேறு. அப்பா அம்மாவை பாதிக்குமா? அடிக்கடி பைத்தியம் பிடிப்பது போன்ற உணர்வு வருகிறது. எதனால்? 7ல் செவ்வாய்ங்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஏன்னா அப்பா நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது தான், தோஷம்தான். அதுக்குன்னு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று, மூல நட்சத்திரங்கிறது பெண்களுக்கு ஆகாதுங்கிறதே மூட நம்பிக்கை. ஆமாம், ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் தான். ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம்ங்கிறது தான் அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். ஆணி மாத மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் எல்லா ஃபீல்டுலேயும் டாமினேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப செல்வாக்கூட இருப்பாங்க. நிறையா மல்டி டேலண்டட் பர்சன்ஸாக அவங்க இருப்பாங்க. இந்த பின்மூலம் நிர்மூலம்ங்கிறது மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அவங்கள எதிர்க்கிறவங்கெல்லாம் நிர்மூலமாயிடுவாங்க, அவ்வளோ பெரிய வீரர்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான். இது சம்மந்தமாக என்னுடைய தந்தையாரும் நிறையா தடவை சொல்லியிருக்கார். MM முத்தையாங்கிறவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி படித்த கடிதம் ஆர் ஜெயச்சந்திரன் எழுதினது. இதுக்கான பரிகாரங்கள் என்ன ப்ராப்பராக பண்ணமோ அதை பண்ணுங்கள்.
எல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேணாம். அடுத்து எஸ் ராஜாமணிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, போரூர் சென்னையிலேருந்து. ஐயா வணக்கம், தங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எங்கள் கேள்வி, என்னுடைய மாமனாரின் அண்ணன் பெரிய மருமகள் 3 மாதம் முன்பு இறந்து விட்டார். என்னுடைய பேத்திக்கு குலதெய்வ கோவில் மொட்டை அடிக்க வேண்டும், எப்போது அடிக்கலாம்? அருட்கூர்ந்து பதில் தரவும். தங்கள் நிகழ்ச்சியில் நன்றி. இவன் ராஜாமணி. பொதுவாக வீட்டில் இந்த மாதிரி யாராவது ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் இறந்து போகிறாங்க, தாயதிக்காரங்க பங்காளிக்காரங்க இறந்து போகிறாங்கன்னா 1 வருஷத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கும் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கும் போகக்கூடாதுங்கிறது தான் பல குடும்ப சம்பிரதாயம். இருந்தாலும் இந்த குடும்ப வழக்கம்ங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் கண்டிப்பாக வேறுபடும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து அதை நடத்தி வைக்கிற உங்கள் வீட்டு வாத்தியார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதுபடி நடங்க, அதுதான் பெஸ்ட். எனக்கு வயது 56 நடக்கிறது. 24 வயதிலிருந்தே தியானம் பண்ணுகிறேன், ஒரு நன்மையும் நடக்கவில்லை. என்ன காரணமாக இருக்கும் ஐயா? எந்த கோவிலுக்கு சென்றால் கால்வலி நீங்கும்? எம்எம் முத்தையா, திருப்பூர். ஐயா முத்தையா, 24 வயசுலேருந்து நீங்கள் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இப்போது உங்கள் வயசு 56. 32 வருஷமாக நீங்கள் ஒரிஜினலாகவே தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தியானம் பண்ணுறதுனால எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே ஏங்கிற கேள்வியே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. முதல்ல தியானத்தை கரெக்டாக பண்ணுங்கள், அது பண்ணுறதுக்கான காரணமே வேறு, அதுதான் முதல் பதில். அப்புறம் இந்த கால்வலி சரியாகிறதுக்கு அதுக்கு கோவில் போகிறது இருக்கட்டும், திருப்பூர் ஈரோடு இந்த பகுதியிலலாம் நல்ல முறையான யோகா ஆசிரியர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யார் யோகா கற்றுத்தராங்கன்னு பாருங்கள். ரொம்ப ஃபேமஸாக ஒருத்தங்க இருந்தால் தான் அவங்க நல்லா கற்றுத்தருவாங்கன்னு இல்லை. சில பேர் பெருசாக பிரபலமாகவே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பல திறமைகள் இருக்கும். அந்த மாதிரி பக்கத்தில் என்ன பெஸ்ட்டு யோகா இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, இல்லை வீட்லேயே யாராவது சில பேருக்கு மட்டும் கற்றுத்தராங்களான்னு பாருங்கள். இந்த கால்வலி கைவலிக்கெல்லாம் சில சிம்பிள் யோகாஸ் இருக்குது. இந்த கால்வலிக்குன்னு சில யோகாசனங்கள் இருக்குது. உத்தானபாதாசனம் மாதிரி சிலது பண்ணணும். அப்புறம் உங்கள் கால் விரல் 10 விரலையும் அது தரையில் அழுத்திட்டு லைட்டாக பின்னங்கால தூக்கணும். இந்த மாதிரி சில சிம்பிள் யோகாஸ்லாம் இருக்குது. புஜங்காசனத்துலேருந்து ஆரம்பித்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது. பட் உத்தானபாத ஆசனம் மாதிரியான இதுவோ மற்ற சில யோகாஸோ வந்து சிம்பிளாக பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் ஆசனாஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக கற்றுண்டு பண்ணுங்க, சரியாகும். ஜி பழனியா பிள்ளை, கீழத்தெரு. அமாவாசை நாட்களில் முடிவெட்டுதல் ஷேவிங் செய்து கொள்ளுதல் கூடாது என்கிறார்களே, ஏன்? அமாவாசை மாதிரி சில நாட்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஏன் எதற்குன்னு இல்லாமல் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம், நம்பிக்கை இல்லாதவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் கணவனை இழந்த பெண்கள் காலில் கொலுசு அணியலாமான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஆன்மீக நம்பிக்கை உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டுனாலும் மூட விஷயங்கள் மூட நம்பிக்கைகளை எப்போதுமே நம்ம கேர் பண்ணுறது கிடையாது. எனக்குன்னு சில பர்சனல் வியூஸ் இருக்கும்ல. கணவன் இல்லாத பெண்கள் வந்து தாலி போட்டுக்கூடாது, ஓகே, அதோட சரி. மற்றபடி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறதோ கொலுசு போட்டுக்கிறதோ நகைகள் போட்டுக்கிறதோ அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் அந்த காலத்தில் பல பேர் ஃபாலோ பண்ணியிருந்த மாதிரி கணவன் இல்லாத பெண்கள் மொட்டை அடிச்சுட்டு ஒரு காவி துண்டை போட்டுட்டு இருக்கிறது, வெள்ளை ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கணும், எந்த நகையும் போட்டுக்கூடாது, கொலுசை வந்து காலில் போட்டுக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கும் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனங்களை உடைச்சே ஆகணும். அதை ஏற்கனவே நிறையா பேர் உடைச்சிட்டாங்க, 90% உடைச்சாச்சு. ஆனால் இன்னமும் 5% 10% இருக்குது. மனைவியை இழந்த கணவன்கள்லாம் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கணும், அவங்க வந்து கோல்டு வாட்ச் கட்டக்கூடாது, கோல்டு செயின் போடக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும்? இந்த மாதிரியான கேள்வியை கேட்குறது, அதுக்கு பதில் சொல்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது தான். அதனால் இதெல்லாம் கண்டுக்காமல் விடுறது பெட்டர். பட் மற்ற 2 கொஸ்டின் அவர் கேட்டது யூஸ்ஃபுல் தான். உலகில் உள்ள அனைவரும் நலம் வாழ இறைவனை வேண்டுகிறேன். தேனி மாவட்டம். ஆஹா, ஆரம்பமே அமக்களமாக இருக்கே. தேனி மாவட்டம் உப்பார்பட்டி எஸ் அன்பரசன். தற்போது கன்னி ராசிக்கு கேது திசை நடக்கிறது. அடுத்ததாக கேது எந்த ராசிக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? எந்த தெய்வத்தை வணங்குவது? அடுத்ததாக கேது திசை எந்த ராசிக்கு எத்தனை ஆண்டு இருக்குங்கிறதெல்லாம் வரக்கூடிய ராசிபலன் பகுதியில் என்னோடய அப்பா சொல்லுவார். அதனால் கவலைப்பட வேணாம் அன்பரசன் சார். கேதுக்கு பொதுவாக பிள்ளையாரை வழிபடுறது, துர்க்கையை வழிபடுறது, அப்புறம் பெருமாளுடைய வாகனமான கருட வழிபாடு, இது 3 ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடுகளை சம்மந்தப்பட்டவங்க பண்ணாங்கன்னா
நல்ல பலன்கிறது கிடைக்கும். கேதுவை வந்து ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. நமக்கு கஷ்டத்தை எந்த அளவு கேது கொடுக்குறாரோ அதே அளவு ஞானத்தையும் கொடுக்கும். கேது திசையில் பல பேருக்கு பல அனுபவங்கள் வரும், பல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதை லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க, லைஃப் லாங் அது வந்து கை கொடுக்கும். எல்லா ஞானிகளுக்குமே வந்து கேது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒருத்தர் வந்து பெரிய ஞானியாக மகானாக ஆக முடியும். அது எந்த மகானோட ஜாதத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து கேதுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கேதுனாலேயும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் அந்த கேதுவும் கொடுக்கக்கூடிய சில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ஞானம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை கேது தரும். ஐயா வணக்கம். மார்கழி திருவாதிரையில் ரத்தன சபை, பொற்சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, சித்திர சபை இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், ரத்தன சபைங்கிறது திருவாலங்காடு, பொற்சபைங்கிறது சிதம்பரம், வெள்ளி சபைங்கிறது மதுரை, தாமிர சபைங்கிறது திருநெல்வேலி, சித்திர சபைங்கிறது திருக்குற்றாலம். இந்த 5 சபைகளும் வந்து சிவபெருமானுடைய 5 விதமான நாட்டியங்கள் வெவ்வேறு காரணக்காக, வெவ்வேறு மகான்களுக்காக, வெவ்வேறு விஷயங்களுக்காக நிகழ்த்தப்பட்டது. இங்கெல்லாம் வந்து நடராஜ பெருமானுக்கு மார்கழி திருவாதிரையில் சிறப்பு வழிபாடு செய்கிறாங்களே, அது எதனால்? உத்தரகோசமங்கையில் மரகத நடராஜருக்கு அன்று மட்டுமே சந்தனக்காப்பு கலைக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த ஆருத்ரா தரிசனம் மட்டும் ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? அந்த நாள் இப்படி பெருமையான நாளாக அமைய காரணம் என்ன? ராமாபுரம் லக்ஷ்மி வடுகநாதன் இதை கேட்டிருக்காங்க. பொதுவாக 27 நட்சத்திரங்களில் திருவாதிரை, திருவோணம் ரெண்டுத்தை தான் திருன்னு மரியாதையாக சொல்கிறோம். காரணம், திருவாதிரை நடராஜ பெருமானோட நட்சத்திரம், நடராஜர் அந்த வடிவத்தை எடுத்தது திருவாதிரை திருநாளில். இந்த மாதிரி திருவோணம் மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம். இது ரெண்டுமே 2 பெரும் தெய்வங்களோடு சம்பந்தப்பட்டது. சிவனும் விஷ்ணுவும் 2 கண்கள் நம்ம இந்து மதத்துக்கு. அதனால தான் இந்த 2 நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்புகள். மார்கழி திருவாதிரைங்கிறது நடராஜரோட சம்மந்தப்பட்ட விஷயம். அன்னைக்கு எல்லா சிவன் கோயில்கள்லையுமே வந்து நடராஜர் சன்னதிங்கிறது மேக்சிமம் இருக்கும். நடராஜர் சன்னதி இல்லாத சிவன் கோயில்கள் கம்மின்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையும் வழிபாடு நடக்கும். அதில் இந்த பஞ்ச சபைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் திருவாலங்காடு, சிதம்பரம், குற்றாலம் இந்த மாதிரியான கோவில்கள், மதுரை, இதெல்லாம் கேட்கவே வேணாம். ரொம்ப பழமையான கோவில்கள். உத்தரகோசமங்கை, அதுக்கப்புறம் வந்து செப்பேரைன்னு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. அது வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலை விட பழமையான கோவில்னு சொல்கிறாங்க, தெரில. இந்த மாதிரி பல இடங்களில் கோனேரி ராஜபுரம் நடராஜர், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். பல இடங்களில் பழமை வாய்ந்த நடராஜர்கள் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் மார்கழி திருவாதிரைங்கிறது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. திருவாதிரைனாலே இது சிவனோட நட்சத்திரம், அதனால தான் மார்கழி திருவாதிரைங்கிறது சிறப்பு. திருவாதிரை, அதுவும் மார்கழி திருவாதிரைங்கிறது நடராஜருடைய அவதாரம். அன்றைக்கி உலகத்தை காப்பாற்றுறதுக்காக, காளியுடைய அந்த உக்கிரத்தை அடக்கிறதுக்காக சிவன் நடராஜ வடிவம் எடுத்தது எப்போ? மார்கழி திருவாதிரை என்று. ஸோ அந்த நடராஜ அவதாரத்தோட டைரக்டாக சம்மந்தப்பட்ட கோவில் வந்து திருவாலங்காடு. அங்கே தான் முதல் நடராஜர் அவதாரம்ங்கிறது நடந்தது. அப்புறம் அப்படியே பல கோவில்களில், சிதம்பரத்தில் பதஞ்சலி, வியாக்கிரபாதர் மாதிரியான முனிவர்களுக்கு நடன காட்சி கொடுத்தது, கால் மாறி ஆடியது, இப்படி பல இடங்கள் சொல்லின்னு போகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நடராஜருடைய சில முக்கியமான பங்களிப்புங்கிறது பல பழமையான கோவில்களில் வருது. அதுக்கான மூலம் வந்து திருவாலங்காடுன்னு சொல்லலாம். அன்புடையீர் வணக்கம். எல்லா தெய்வத்திடமும் வேண்டுதல் வைத்து சாமி கும்பிட வேண்டுமா? இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக பிடித்த சாமியை வணங்கி வேண்டுதல்களை வைக்கலாமா? குறிப்பாக எனக்கு முருகக் கடவுள் பிடிக்கும் என்றால் முருகனை மட்டும் வணங்கினால் எனக்கு எல்லாமே கிடைக்குமா, நடக்குமா? பதில் சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் ஆரம்பிக்கிறப்பயே சிறகிரி வேலன் துணைன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ முருகன் மேலே உங்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்குங்கிறது அந்த முதல் எழுத்தை படிக்கிறப்பயே தெரியறது. எஸ்என் பூங்கொடிங்கிறவங்க ஈரோட்லேருந்து எழுதியிருக்காங்க. நம்ம எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம், அதில் தப்பு கிடையாது. தெய்வத்துக்குள்ளே வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் ஜெலசி மாதிரியான விஷயம், போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது. அது எப்படி நீ என்ன வணங்காமல் திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் பார்க்கலான்னா நம்ம குலதெய்வம் வந்து கோச்சிக்காது. அதே மாதிரி அது எப்படி நீ என்ன வணங்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு திருப்பதி வெங்கடாஜலபதி நம்மகிட்ட கோச்சிக்க மாட்டார். சில மனுஷங்க தான் கற்பனைங்கிற பேரில் இந்த மாதிரி ஏதாவது உளறது கிறுக்கிறதுன்னு பண்ணுவாங்க. கடவுளுக்குள்ளே எந்த போட்டி பொறாமையோ வைத்தறிச்சலோ காழ்ப்புணர்ச்சியோ இதெல்லாம் மனிதர்களுக்கு, கடவுளுங்கிறது அதெல்லாம் கடந்தவர். உண்மையில் கடவுள் வந்து உருவம் இல்லாதவர், ஆனால் நமக்காக உருவத்தை எடுத்து வரார். எப்படி? இப்போ தண்ணியை ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் தண்ணியை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி அந்த தண்ணி ஒரு வடிவத்தை எடுக்கும், ஐஸ் கட்டியாக மாறி. அந்த மாதிரி அன்றைக்கி பலவிதமான சித்தர்கள், அகத்தியர், திருமூலர், போகர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். 18 சித்தர்கள் இல்லை, பல கோடி சித்தர்கள்.
அந்த சித்தர்கள்லாம் பரபிரம்மத்தை நோக்கி தவம் பண்ணுறப்போ அப்போ அவங்க தவத்தில் பலவிதமான காட்சிகளை அந்த பிரம்மம் சக்திங்கிறது கொடுத்துருக்கு. அந்த காட்சிகளை தான் பழனிமலையில் முருகன் இதுலேருந்து ஆரம்பித்து பல கோவில்களில் தெய்வத்தோட பல வடிவங்களை, நடராஜர் இப்படி சொல்லிட்டு போகலாம். அப்புறம் அம்மனுடைய பல வடிவங்கள், இது எல்லாம் நமக்கு சித்தர்கள் ரிஷிகள் மூலமாக அந்த வடிவங்கள் கிடச்சிருக்கு. அவங்க நமக்கு தப்பான விஷயங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக இந்த கடவுளுடைய உருவம் அப்படிங்கிறதே நம்முடைய பக்திக்காக, சித்தர்களுடைய தவத்துக்காக கடவுள் பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குனாலும் எல்லாமே ஒரே பரபிரம்மம் அப்படிங்கிற இந்த சக்திக்குள்ளே அடக்கம் தான். நம்ம வீட்டில் பல விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இப்படி நிறையா விஷயங்கள். அது எல்லாத்துக்கும் தேவை கரண்ட்டு. ஆனால் கரண்ட்டை மட்டும் டைரெக்டாக நம்ம எடுத்து பண்ண முடியுமானா முடியாது. அந்த கரண்ட்டோட சக்தியை கடத்துறதுக்கு நமக்கு சில பொருட்கள் தேவை. அந்த மாதிரி தெய்வங்களோட பல வடிவங்கள், ஒவ்வொரு வடிவத்துக்கும் சில சிறப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தெய்வங்களை வேணாலும் வேண்டலாம், தப்பு கிடையாது. எல்லா தெய்வமும் ஒன்று தான். எல்லா மதங்களும் நல்ல விஷயங்களை தான் சொல்கிறது. ஆனாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடவுள் மூர்த்தத்தை, ஒரு வடிவத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணுறதுங்கிறது நல்லது. நம்ம மனம் சிதறாமல் இருக்கும். எல்லா தெய்வங்களையும் வேண்டுங்க, ஆனால் ஏதாவது ஒரு தெய்வத்தை மூல தெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் முருகரை முக்கிய தெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணுங்களேன். முருகருக்கும் செவ்வாய் தான். பூமியை காப்பாற்றுறதுக்கு வந்த வராகரும் செவ்வாயோட சம்மந்தப்பட்டவர் தான். ஸோ எல்லாம் பார்த்தா ஒரே பிரம்மம் தான். அவங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சி வழிபாடு பண்ணுங்கள். என் அப்பாவுக்கு திருச்செந்தூர் முருகன் தான் இஷ்ட தெய்வம். என் அப்பாவோட வெப்சைட்டில் பார்த்தா திருச்செந்தூர் அந்த முருகன் கோவில் கோபுரம் தான் மெயினாக இருக்கும். அதனால் நீங்கள் முருகனை கெட்டியாக பிடிச்சி வழிபாடு பண்ணுங்கள். அதில் ஒரு தப்பும் கிடையாது. மேஷராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடப்பதற்கான வலுவான ஒரு நாளாக இன்றைய நாள் உள்ளது. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான சில திருப்பங்கள் இன்று நடக்கும் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக நல்ல நாளாக, அருமையான நாளாக இருக்கிறது. உங்களுடைய தொலைதூர தொடர்புகளின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்தபடி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். கடகராசிக்கு இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குது. கற்கண்டு மாதிரி சில இனிப்பான செய்திகள் உங்களை தேடி இன்று வரும். சிம்மராசிக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாக இருக்கிறது. உங்கள் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே இல்லறம் நல்லறமாக இருக்கும். உங்கள் தொழிலில் பல விஷயங்கள் சுமூகமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கன்னிராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக, அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் அந்த காய் கனிந்து பழமாயி அப்படியே மடியில் விழுறதுங்கிற மாதிரி பழம் கனிந்து விழுவதைப் போல கன்னிராசியினருக்கு சில முக்கியமான விஷயங்கள் கனியும், பணிய வேண்டியது பணியும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் ராசிக்கு இன்றைக்கி நடக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்குது. சந்தோஷங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற சகல தோஷங்களும் தீரக்கூடிய நாளாக, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் வழக்கம் போல் எண்ணம், சொல், செயல் அதிலெல்லாம் கவனம் தேவை. MMQ, மவுத், மைண்ட், குவைட், MMQ ஃபார்முலா, இதை எல்லாருமே சந்திராஷ்டமத்தும் போது மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற எல்லா நாளுமே பண்ணணும். சந்திராஷ்டமத்தும் போது ரொம்ப முக்கியமாக பண்ணணும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் தடங்கல்கள் விலகக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் தடம் பதிக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்று சொல்லலாம். மிக அருமையான நாளாக, அற்புதமான நாளாக இன்றைய நாள் தனுசு ராசியினருக்கு இருக்கிறது. மகர ராசியினருக்கு இன்றைய நாள் மகத்தான நாளாக, மகத்துவமான நாளாக, மகோன்னதமான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக ராசியான நாளாக இருக்குது, ஈஸியான நாளாக இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி ராசியான நாள் மட்டும் இல்லை, நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிற பல வேலைகள் கூட இன்றைக்கி ஈஸியாக நடக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குது. கும்பராசிக்கு இன்றைய நாள் குதூகலமான நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த அரசு சார்ந்த விஷயங்கள், அந்த அரசு சார்பில் வர வேண்டிய சில உதவிகள், அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக இருக்கிறது. மீன ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பேஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாட் ஐ மீன், மீனராசிக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அருமையாக நடக்கும். மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்று இருக்கும். இதோடு இன்றைய ராசி பலன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.